போச்சு. ஏங்க எல்லா வேலையும் எல்லாமே சமைச்சிட்டேன். லாஸ்ட்டாக வடை சுட போகிறேன். வடை எப்படி சுடுறதுன்றதை கொஞ்சம் பேர் கேட்டுக்கிட்டே கிடைக்கீங்க. வடை எப்படி சுடுறதுன்னு சொல்லி கொடுங்கக்கா, சொல்லி கொடுங்கக்காட்டு. சரி சொல்லி தரேன் கேளுங்க. இங்கே வருங்க, 100 உளுந்துதேன். 100 உளுந்துக்கு இம்புட்டு மாவு எப்படி வந்துச்சுன்னு நினைக்காதீங்க. 100 உளுந்த நல்லா மிக்சியில் போட்டு சரணுன்னு அரைச்சிட்டு ஊற வச்சு அரைச்சிட்டு என்னடா தண்ணி எங்கே தள்ளி விட்றாத, நல்லா அரைச்சிட்டு அதில் மைதாவை கொஞ்சம் சேர்த்துக்கணும். மைதாவை கொஞ்சம் சேர்க்குறப்ப வடை பொஃபியாக வரும். அவங்களுக்கு இது மாதிரி அதில் கடை வடை மாதிரி வரும். மைதா வச்சா உடம்புக்கு கெடுதி இல்லைன்னா சொல்லக்கூடாது. உடம்புக்கு நல்லதாக திண்டுக்கிட்டு இருக்கீங்க. நாட்டில் எது கெடுதின்னு சொல்கிறாங்கன்னா அதைத்தான் திங்கிறீங்க. வாங்க எப்படி சொல்கிறதுன்னு காட்டுவோம். ஏன்னு கேளுங்க, பானிபூரியே திங்காதுன்றாங்க, அதைத்தான் திங்கிறீங்க. எங்கே உண்டா கேமரா வாங்கியது இதில் வந்து வை. இந்த மாதிரி இப்படி நல்ல எண்ணெயை காய வச்சு இந்த மாதிரி மாவை இப்படி அதட்டி இப்படி போட்டுறணும். இந்த மாதிரி போட்டீங்கன்னா வடை பார்த்துக்கோங்க, பொறு அப்படி ஒரு டேஸ்ட்டாக வரும். ஏக்கா உளுந்த வடையில் மைதா போடுறது உடம்புக்கு கெடுதி இல்லையாக்கா அப்படிலாம் சொல்லப்படாது. ஏன்னு கேளுங்க, மைதா இல்லாமல் எந்த பொருளுமே செய்கிறாங்க இல்லையே, எல்லாமே மைதா வச்சு தான் செய்கிறாங்க. எதுக்கு இப்படி என்ன கொதிக்கிற? என்னைக்கு வந்த கொழுப்பை பற்றியா அந்த பற்றிலா எப்படி வடையை பற்றிலாம் பொந்துன்னு வருதுட்டு கடையில் மாதிரியே வரும். தள்ளிக்க கேமரா வந்தால் நல்லா வெந்துருச்சு பற்றில. நீ எண்ணெயில் பொறிச்சிட்டு இருக்கீங்க, நீங்களே எட்டி பார்க்காது இப்படி சேரை போட்டு போ. இப்படித்தான் வடை சுடணும். எல்லா வேலையும் முடிஞ்சிச்சு. நான் வடை சுட்டு இறக்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாம் முடிஞ்சிச்சு, எல்லா சமையல் நடந்துருச்சு. இப்படித்தான் மக்களை வடை சுடணும். நான் சொன்ன விவரம் புரியுதா? ஒரு 100 உளுந்துதே. 100 உளுந்துக்கு எப்படி ஒரு 20-30 வடை சுடலாம் பார்த்துக்குங்க. அது போதும் நம்ம குடும்பத்துக்கு. ஆனால் கொஞ்சம் அரிசி மாவு சேர்த்ததோடு போட்ட எண்ணெய் இந்த மாதிரி பெரிய வடையை பொஸ்ஸுன்னு வராது. கொஞ்சம் மைதா மாவு கொஞ்சமாக, ரொம்ப சேர்க்கக்கூடாது. பார்த்தீங்களா எப்படி ஒரு வடை இங்கே பிடிச்சிக்க. மானசா இங்கே வந்து காட்டு, இங்கே வா, உன்னை பிச்சு காட்டுவோம் மக்களுக்கு. பிடிச்சிக்கிறியா? இங்கே வருங்க, ஒரு வடையை நல்லா பிச்சு காட்டுறேன் பாருங்க. முறு ஆத்த தொட முடியத்த. பார்த்தீங்களா எவ்வளோ முறுப்பாக எப்படி இருக்குன்னு பாருங்க. இப்படித்தான் சுடணும் வடை வீட்டில். நல்லா தெரிஞ்சுக்கிட்டு நல்லா இப்படியே சுட்டு சாப்பிடுங்க மக்களே. எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துட்டேன். நான் அடுத்தடுத்து வடையில் போட்டுட்டு நல்லா மேக்கப் போட்டுட்டு நான் மேக்கப் போடுறேன். ஒரே அடுப்பில் நிற்கிறேன். 3 மணிலேருந்து விற்கிறேன் பார்த்துக்கோங்க. என்ன செய்ய போறீங்க? இன்றைக்கி நல்ல நாள் தான், நம்ம தான் நினைக்கணும். ஹோட்டலில் ஆர்டர் பண்ணி திங்கிறதெல்லாம் பிடிக்காது.